வணக்கம், நான் சக்திவேல், சிவில் இன்ஜினியர். இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 6000 லிட்டர் அளவுள்ள அண்டர் கிரவுண்ட் ஆர்சிசி சம்போட கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த சம்போட கெப்பாசிட்டி செக் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டி வந்து அதோட லென்த்து வித் அண்ட் டெப்த்தை வந்து 28.3 மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 6155 லிட்டர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஆல்ரெடி இன்னொரு மெத்தடில் கூட நம்ம செக் பண்ணலாம். அதோடைய லென்த்து வித் அண்ட் டெப்த்தை வந்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு 35.31 டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 6.16 m3 கிடைக்கும். இது நியர்பை 6160 லிட்டர்ஸ் கிடைக்கும். பொதுவாக சம்போட எக்ஸ்கவேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது டேங்கோட உள்கூடு ப்ளஸ் அதோட 2 பக்கத்தோட வாலோட சைஸ் ரெண்டுத்துக்கு கால்குலேட் பண்ணி ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு 2 சைடு 6 inches கேப் விட்டு தான் எக்ஸ்கவேஷன் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹைட்டு பேஸ் பண்ணும்போது அதனுடைய ஹைட்டு டோட்டல் ஹைட்டு ப்ளஸ் பாடத்தில் வர அந்த பேஸ் ஸ்லாபோட திக்னஸ்ஸு ப்ளஸ் அது கீழே போகிற எம்சாண்டு ப்ளஸ் அந்த பிசிசியோட திக்னஸை பேஸ் பண்ணி தான் அதனுடைய டெப்த்தை நம்ம கால்குலேட் பண்ணுவோம் எக்ஸ்கவேஷன் ஒர்க்குக்கு. ஒன்ஸ் எக்ஸ்கவேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறப்பட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு 3 inch அளவுக்கு எம்சாண்டை போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு 4 inch அளவுக்கு 1.5 ஜல்லி பிசிசி போட்டு தண்ணி ஊற்றி திம்ஸு போட்டு நல்லா காம்பேக்ட் பண்ணிக்கணும். நம்ம ஆர்சிசி சம்பு கட்டுறதா இருந்தாலும் நம்ம அவுட்டர் வந்து பார்த்திங்கன்னா 4.5 inches அளவுள்ள பிரிக் ஒர்க் நம்ம பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்மளால் வந்து அவுட்டரில் வந்து ஷட்டரிங் அடிக்க முடியாது. இன்கேஸ் நமக்கு அவுட்டரில் ஷட்டரிங் அடிக்கிறதுக்கு இடம் இருக்குது சைட்டில் அப்படின்னா 6 to 8 inches அளவுள்ள ஆர்சி வாலை டைரெக்டாகவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் சைடில் பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து வேறு ஒருத்தரோட லேண்ட் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நம்மளால் எக்ஸ்கவேஷன் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து ஜல்லி போகிறதுக்காக நம்ம அவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா 4.5 inches அளவுள்ள வாலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். பொதுவாக இந்த மாதிரி வாட்டர் ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சர் கட்டும்போது நம்ம ப்ராப்பராக வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணணும். இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபோஸ்ராக் SBR லேட்டெக்ஸ் அப்படின்ற ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கலை தான் ஆட் பண்ணியிருக்கோம் எல்லா ஒர்க்குக்குமே. மினிமம் ஒரு 3லேருந்து ஒரு 4 நாளைக்காச்சும் அந்த பிரிக் ஒர்க்கை வந்து நம்ம வாட்டர் கூலிங் பண்ணி தான் ஆகணும். மினிமம் 10 mm ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டு 5 inch ஸ்பேஸிங்கில் வந்து யூஸ் பண்ணணும் சம்போட ஸ்லாபுக்கும் அண்ட் வாலுக்கும். பொதுவாக சம்போட வெர்டிக்கல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அவுட்டர் சைடில் இருக்கிற மாதிரியும் ஹரிசாண்டல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இன்னர் சைடில் இருக்கிற மாதிரியும் நம்ம பைண்ட் பண்ணிக்கணும். நம்ம ஏற்கனவே சொன்னது போல் சம்போட பேஸ் ஸ்லாப் போர் பண்ணும்போது தேவையான அளவுக்கு வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கலை கண்டிப்பாக ஆட் பண்ணணும். சம்போ பேஸ் ஸ்லாப் காங்கிரீட் போர் பண்ணும்போது வாலோட ஸ்டார்டரையும் 2லேருந்து 3 inch ஹைட்டுக்கு கையோட போர் பண்ணிடணும். வால் திக்னஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சேர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். காங்கிரீட் வாலோட திக்னஸ்ஸு மினிமம் 5 inch ஃபாலோ பண்ணிக்கலாம். காங்கிரீட்டோட ரேஷியோன்னு பார்க்கும்போது M20 காங்கிரீட் ரேஷியோ ஃபாலோ பண்ணிக்கலாம். அதாவது வந்து 1 part ஆஃப் சிமெண்ட்டு, 1.5 part ஆஃப் சாண்டு அண்ட் 3 part ஆஃப் ஜல்லி சொல்லுவாங்க கோர்ஸ் அக்ரிகேட்டு, அதை யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக சம்பு பக்கத்தில் ஒரு சின்ன சாம்பர் ஒன்று கட்டி வச்சுக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் பைப்புக்கு ஒரு வால்வ் இன்செர்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இன்கேஸ் சம்பு நம்ம எப்போயாச்சும் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா உள்ளே இறங்கி நம்ம அந்த வால்வை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு ஒரு 1 or 2 daysக்கு வந்து தண்ணி வராமல் ஸ்டாப் பண்ணிக்கலாம் மேனுவலாகவே. இந்த வால்வ் ஆப்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம மினிமம் ஒரு 2.5 x 2.5 அளவுள்ள சாம்பர் ஒன்று கட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்போவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே சம்போட வால் ஜல்லி போட்டதுக்கு அப்புறமேட்டு தான் அதோடைய சைடில் வந்து நல்லா தண்ணி ஊற்றி கூறாட்டிக்கணும். வால் ஜல்லி போடாமல் வெறும் செங்கல் மட்டும் கட்டிட்டு சைடில் கூறாட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த செங்கல் கட்டு வேலை சரிஞ்சிடும். சம்பு வாலோட இன்னர் ஃபேஸு அண்டு தரை வந்து பூசும்போது இன்னும் 1:4 அப்படின்ற ரேஷியோவில் சிமெண்ட்டையும் பீசாண்டு இல்லைன்னா ரிவர்ஸ் சாண்டு நல்லா கலந்து அது கூட தேவையான அளவுக்கு வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி பூசணும்.
சம்டைம்ஸ் கவர்மெண்ட் எலிவேட்டட் டேங்க்கு நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே இருந்ததுன்னா சம்பில் வர தண்ணி ஃபுல்லாகிட்டு சம்பு ஓவர்ஃப்ளோ ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் அதை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளோட்டிங் வால்வை நம்ம சம்பில் இன்செர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பால் மேலே வர ஆட்டோமேட்டிக்காக தண்ணி க்ளோஸ் ஆகிடும்.